யாக்கோபு பிரயாணம் பண்ண ஆரம்பித்து 3 நாட்கள் ஆயிடுச்சு. பாலைவனம் வழியாக 3வது நாளாக யாக்கோபும் அவரோட பெரிய படையும் கானானுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. லாபானோட வேலைக்காரங்க லாபான் கிட்ட போய், யாக்கோபு அவரோட மனைவிகளையும் திரளான ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தன்னோட அப்பா கிட்ட போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. உங்கள் தெய்வங்களோட சுரூபங்களும் நீங்கள் வழிபடுற இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட லாபானுக்கு மிகுந்த அதிர்ச்சியும் கோபமும் அடைகிறார். லாபான் உடனே அவரோட சகோதரர்கள்கிட்ட போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் விலக்கி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு குதிரைகள் மேலே ஏறி கானானுக்கு போகிற வழியாக பயணம் செய்கிறார். எதுக்குன்னா, யாக்கோபு விரட்டி பிடிச்சி தன்னோட தெய்வங்களோட சிலைகளை மீட்கிறதுக்காக. ஆனால் அந்த சிலைகளுக்கும் யாக்கோபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை திருடிக்கிட்டு போனது லாபானோட பொண்ணு, அதாவது யாக்கோபோட 2வது மனைவி ராக்கேல் தான். இந்த விஷயம் முதல் மனைவி லேயாவுக்கு கூட தெரியாது. ராக்கேல் தன்னோட அக்காவான லேயா கிட்ட கூட சொல்லாமல் இந்த வேலையை செஞ்சிட்டாங்க. லாபான் யாக்கோபு பயணித்த அதே வழியாக பாலைவனத்தில் தொடர்ந்து போய் யாக்கோபோட படை போன கால் தடங்களை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து போகிறார். ஓய்வு எடுக்காமல் லாபானும் அவரோட சகோதரர்களும் ஆற்றை கடந்து கிலேயாத் மலைக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க. தூரத்தில் யாக்கோபோட ஜனங்கள் கூடாரம் போட்டிருக்கிறத பார்த்துட்டாரு லாபான். இரவு வேலையாயிடுச்சு. ஓய்வு எடுக்காமல் குதிரை மேலே வேகமாக பயணித்ததால் லாபானும் அவரோட சகோதரர்களும் ரொம்பவே சோர்வடைஞ்சிருந்தாங்க. அதனால் லாபான் என்ன செய்கிறாருன்னா, அதான் யாக்கோபையும் யாக்கோபோட ஆட்களையும் பார்த்துட்டோமே, இங்கேயே கூடாரம் போட்டு ஓய்வு எடுக்கலாம், காலையில் போய் பார்த்துக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. லாபான் பயணம் செஞ்சு களைப்பில் படுத்ததும் நல்லா தூங்கிடுறாரு. தூக்கத்தில் லாபானுக்கு ஒரு கனவு வருது. கனவுல தேவதூதர் லாபான் கிட்ட பேசுகிறாரு. சீரியனாகிய லாபானே, நீ உன்னோட மருமகனான யாக்கோபு கிட்ட பார்த்து நடந்துக்கோ. யாக்கோபுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. உன்னாலையும் உன்னோட சகோதரர்களாலையும் யாக்கோபுக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருன்னு லாபான் பயப்படுற மாதிரி ஒரு திகில் கனவு வழியாக கர்த்தர் யாக்கோபை பாதுகாக்கிறாரு. காலை பொழுது விடிஞ்சதும் லாபான் தன்னோட சகோதரர்களை கூட்டிக்கிட்டு யாக்கோபை சந்திக்க போகிறாரு. யாக்கோபோட படையாகிய ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், மேய்ப்பர்கள், இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகும்போது கோபம் தலைக்கு ஏறுது லாபானுக்கு. ஆனால் நேற்று இரவு கண்ட கனவு ஞாபகம் வரவே லாபான் யாக்கோபை பார்த்து, நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் உங்கள் கர்த்தர் நேற்று இரவு என்னோட சொப்பனத்தில் உனக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு என்னை எச்சரித்ததால் நீ தப்பிச்ச. நீ செஞ்சது உனக்கு நியாயமாக இருக்கா? நீ என்னோட பொண்ணுங்களை எனக்கு சொல்லாமல் திருட்டுத்தனமாகவே ஏன் கூட்டிகிட்டு வந்த? ஒரு தகப்பனா நான் அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்க கூட முடியாதபடி கொடுத்து வழி அனுப்புகிற ஒரு சந்தோஷத்தை கூட செய்ய விடலையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு யாக்கோபு, உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தா எங்கே உங்களோட மகள்களை என் கூட அனுப்பாமல் போயிடுவீங்களோன்னு தான் சொல்லாமல் வந்துட்டேன்னு சொல்கிறார். பிறகு லாபான் கேட்குறாரு, நீ உங்கள் அப்பா கிட்ட போகணுன்னு நினச்சா போ, உன்னை யாரும் தடுக்கலை. ஆனால் நான் தெய்வமாக வணங்குற சிலைகளை எதுக்கு திருடிக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதிர்ச்சியான யாக்கோபு, உங்களோட சிலைகளை நான் எடுக்கலை, நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. அந்த சிலைகளை என்கிட்டையாவது இல்லை உங்கள் மகள்கள்கிட்டையாவது யார்கிட்ட கண்டுபிடிச்சாலும் நீங்கள் அவங்கள உயிரோட விட வேணான்னு சொல்கிறார். லாபான் முதல்ல யாக்கோபோட கூடாரத்தில் அலசி ஆராயிறார். யாக்கோபோட கூடாரத்தில் இருந்த எல்லா பெட்டிகளையும் மூட்டைகளையும் ஒன்று விடாமல் திறந்து பார்க்குறாரு. யாக்கோபு அமைதியாக உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு லாபானை. யாக்கோபோட கூடாரத்தில் எதுவும் கிடைக்கல. கூடாரத்துக்கு வெளியில் இருக்க எல்லாத்தையும் தேடுறாரு. அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அதே மாதிரி லேயால் கூடாரத்துக்குள்ளே போய் அங்கேயும் ஒரு இடம் விடாமல் தேடுறாரு. லேயால் கிட்டேயும் எதுவும் இல்லை. அடுத்து லேயால் மற்றும் ராக்கேலோட வேலைக்காரர்களான பில்கால் மற்றும் சில்பால் கிட்டையும் சோதனை செய்கிறாங்க. அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அடுத்ததாக ராக்கேல் கூடாரத்தில் போய் தேடுறாரு.
ராக்கேல் அவங்க அப்பா வந்தது தெரிஞ்சதுமே அந்த சிலைகளை எடுத்து ஒட்டகத்தின் மேலே வைக்கிற சேனத்துக்குள்ளே மறைச்சி வச்சு அது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. லாபான் ராக்கேல் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சதும், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா எனக்கு பெண்களுக்கு உண்டான வழிபாடு நடக்குது அந்த நாட்கள் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. லாபான் அதை கேட்டுட்டு மற்ற இடங்கள் எல்லாத்தையும் தேடிட்டு எதுவும் கிடைக்காம வெளியில் வந்துடுறாரு. ஆனால் அந்த சுரூபங்கள் ராக்கேல் உக்காந்துரு ஒட்டக சேனத்துக்குள்ளே தான் மறைச்சி வச்சுருக்கிறாங்க. வெளியில் பொறுமையாக உட்காந்துட்டு இருந்த யாக்கோபுக்கு லாபான் கையில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் செம கோபம் வருது. நான் இல்லைன்னு சொல்லியும் என்னோட ஒரு தட்டு முட்டு சாமான் இல்லாமல் தேடி தேடி பார்த்தீங்களே, என்ன கண்டுபிடிச்சிங்க? கண்டுபிடிச்சதை கொண்டு வாங்க, இங்கே நடுவில் வைங்க. என்னோட சகோதரர்களும் உங்களோட சகோதரர்களும் நமக்கு நடுவில் நின்று இதுக்கு ஒரு நியாயம் சொல்லட்டும். என்னை பார்த்தா உங்களுக்கு திருடன் மாதிரி தெரியுதா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் நான் உங்ககிட்ட வேலை செஞ்சேன். 14 வருஷங்கள் உங்கள் மகள்களுக்காகவும் 6 வருஷங்கள் உங்கள் மந்தைகளுக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சேன். பகலில் வெயிலில் காஞ்சேன், ராத்திரியில் குளிரில் நடுங்கினேன். என்னோட கண்களுக்கு தூக்கமே கிடையாது. நான் வந்தப்புறம் உங்கள் செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் தொடர்ந்து குட்டி போட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் அதில் ஒரு கிடாவை கூட நானோ என்னோட மனைவிகளோ பிள்ளைகளோ சாப்பிடலை. திருட்டு போனதுக்கும் மிருகங்கள் வேட்டையாடினதுக்கும் என்கிட்ட விடாமல் கேட்டு வாங்கினீங்க. 6 வருஷத்தில் 10 தடவை என்னோட சம்பளத்தை மாற்றினீங்க. என்னோட கர்த்தர் மட்டும் என் பக்கம் இல்லைனா இப்போ என்னை வெறும் கையோடு தான் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. தேவன் என்னோட சிறுமையும் நான் பட்ட கஷ்டத்தையும் என்னோட உழைப்பையும் பார்த்து நேற்று ராத்திரி உங்களை கனவுல எச்சரிச்சே இருக்காரு. இதுக்கு லாபான் சொல்கிறாரு, இதோ இவங்க என்னோட பொண்ணுங்க, இதோ இவங்க என்னோட பிள்ளைங்க, இந்த மந்தைகள் எல்லாம் என்னுடையது. இன்னைக்கு நீ சம்பாதிச்சேன்னு சொல்கிற எல்லா செல்வமும் என்னுடையது. இது எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்? சரி, இப்போது நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்வோம் வான்னு சொல்கிறாரு. யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தூண் போல நிறுத்துறாரு. அவரோட சகோதரர்கள்கிட்ட நீங்கள் கற்களை கொண்டு வந்து இங்கே ஒரு குவியலாக சேருங்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் ஒரு பெரிய கற்குவியலை உண்டாக்குறாங்க. அப்புறம் அந்த கற்குவியல் மேலே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த இடத்துக்கு லாபான் ஜெகர்சகதூதா அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த குவியல் யாக்கோபுக்கும் லாபானுக்கும் உடன்படிக்கை சாட்சியாக இருக்கிறதால அதுக்கு கலேயாத் அப்படின்னு யாக்கோபு பேர் வைக்கிறார். லாபான் சொல்கிறாரு, யாக்கோபே, நான் உன்னை விட்டு போனப்புறம் நீ என்னோட பொண்ணுங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு நீ இன்னும் வேறு சில பெண்களை கல்யாணம் பண்ணினா கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவில் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இங்கே நம்மளை தவிர வேறு யாரும் இல்லை, நமக்கு கர்த்தர் மட்டுமே சாட்சின்னு அந்த இடத்துக்கு மிஸ்பா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இனிமேல் இதோ இந்த கற்குவியல் மற்றும் நீ நிறுத்தின தூண், இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு கர்த்தர் மேலே ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். யாக்கோபு மலை மேலே பலியிட்ட அப்புறம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. எல்லாரும் மலையிலேயே இரவு தங்குறாங்க. அடுத்த நாள் விடியற்காலையில் லாபான் எழுந்து லேயாலையும் ராக்கேல் 2 பேரையும் முத்தம் செஞ்சு அவங்கள ஆசீர்வதிக்கிறார். பிறகு லாபான் திரும்ப தன்னோட ஊருக்கு கிளம்புறாரு.